श्रीमान् वेंकटनाथार्य कवितार्केय केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमोभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्. சுவாமி ஸ்ரீ கூரத்தாழ்வானுடைய ஸ்ரீ வரதராஜஸ்தவத்தில் வரதனின் திருமேனி ஒளியாகிற அந்த பெருங்கடல், அதனோட அந்த திருமேனி ஒளி, அந்த கடல், அந்த ஒளியாகிற கடல் அலைகள் அடிப்பது போல புதுசு புதுசாக சோபையை உடலுக்கு தந்து, அந்த திருவடி விரல்கள் அந்த அந்த சோபை அப்படியே அந்த திருவடி விரல்கள் மேல பளிச்சுன்னு அந்த சோபை, அந்த ஒளி, ஒளிக்கற்றை, ஒளிச்சுடர் விழருது. சந்திரன் அந்த திருவிரல்களில் பிரதிபலித்து அந்த நகவரிசை ஒளி உண்டாயிற்றோ என்று நமக்கு தோன்றுகிறதாம். ஏன்னா சந்திரன் அவன் பெருமாளுடைய திருவடியை ஆசிரயிக்கிறான் பாருங்கள் என்றார் போன ஸ்லோகத்துல. அடுத்த ஸ்லோகம் 61வது ஸ்லோகம். शम्भोरम्भोरुहमुख सखा संसहाङ्कः कुर्वन् सेवां वरद विकलो वृत्तहीनः सुवक्रः त्वत्पादाब्जे प्रियमकनकच्छद्मनाश्रित्य नित्यं सत्वृत्तो भूत् स च दशगुण पुष्कलो निष्कलङ्कः. எவ்வளவு அழகான பதம், வாக்கியங்கள்! அந்த சமஸ்கிருதத்தை கையாண்ட விதம், ஸ்லேடையாக பிரயோகிக்க பெற்ற பதங்கள், ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோக ஒரு அந்த எழுதின விதம் ஆச்சரியமா அனுபவிக்கிறார் சுவாமி. சந்திரன் பெருமாளின் திருநகங்கள் என்று பிரதிச்சாயா வியாஜத்தாலே பெருமாளை ஆசிரயித்தவனாய் நன்மை பெற்று பூர்ணத்துவம் பெறுகிறான் அப்படின்னு போன ஸ்லோகத்துல சொன்னதையே இந்த ஸ்லோகத்துல அதை ஒரு ஸ்லேடையாக ஒரு சமத்கார அனுபவம், ரொம்ப சாமர்த்தியமான, ரொம்ப ஆச்சரியமான அனுபவம் ஸ்லேடையா உபயோகித்து அழகா தெரிவிக்கிறார். அதாவது शम्भोरम्भोरुहमुख सखा संसशाङ्कः, தாமரையை நிகர்த்த திருமுகம் உடையவனே, கருத வரம் தரும் வரதப் பெருமானே, நாங்கள் கருத நீ வரம் தரும் வரதப் பெருமானே. இந்த சந்திரனானவன் தன் கிரணங்களால், தன்னுடைய அந்த ரேஸ், மூன்லைட் ரேஸ், அந்த கிரணங்களால் உன்னை ஆராதித்து உத்தமமான பலனை பெறுகிறான். அவன் உன்னை ஆராதிப்பதால் உன் காந்தி, அந்த ஒளி ஆகிற கடலில் அவன் கிரணங்கள் பிரதிபலித்து அதுவே உனது திருவடி நகங்கள் என்று தெரிகிறது. அப்படி அனுபவித்தோம். இப்படி அவன் உன்னை ஆராதித்ததால், அவன் வரதப்பெருமாளை ஆராதித்ததால் அவனுடைய தோஷங்கள் எல்லாம் போய் அவன் பூர்ணத்துவம் பெற்றான். எப்படி அவனது தோஷங்கள்? என்னது அவனது தோஷங்கள் அப்படின்னா, அவன் சிவனுடைய சகா, தன்னில் பாபம் உள்ளவன், அழுக்கு உள்ளவன். சிவனிடம் ஆசிரயித்து அவன் சிவனுக்கு தலையில் சூடும் பிறைச்சந்திரன் என்கிற ஒரு ஆபரணம் போல் ஆனான். கலைகளை அதிகரிக்காதவன் அவன், அதாவது ஒவ்வொரு நாளும் கலைகள் தேய்பவன். கலைகள் அதிகரிக்காத அவனுக்கு, கலைகள் தேயும். நல்லதொரு ஒழுங்கற்றவன், முழுதான உருண்டையா இல்லாமல் எப்போதும் முழுதான உருண்டையா எப்போதும் இல்லாதவன். ஒரு நாள் தான் இருக்கும், மீதி நாள்லாம் உருண்டையா இருக்காது. ஸோ நல்லதொரு ஒழுங்கற்றவன். மார்க்கம் தவறி செல்பவன், கோணல் உருவம், கோணலா தான் இருக்கும் பிறை. உன்னை பணிந்த பின் அவன் சிறிது சிறிதாய் வளர்ந்து கொண்டே வந்து கலைகளும் விருத்தியாகி பௌர்ணமி அன்று பூர்ண சந்திரனாகவும் ஆகிவிடுகிறான். இவ்வாறு அவனது
கீழே சொல்லி வந்த அத்தனை தோஷங்களும் நிவர்த்தி ஏற்பட்டுவது, குறை போய்விட்டது. அதாவது இந்த இடத்துல ஸ்லேடை கவனிக்கணும். ஸ்லேடைனா ரெண்டு அர்த்தம் தோன்றுகிற மாதிரி அவர் தெரிவிக்கிறார். ஒன்று, சந்திரன் அப்பழுக்கு உள்ளவன், பாபம் உள்ளவன். ரெண்டு, சிவனுக்கு தலையில் சூடும் ஆபரணமானான். மூன்று, கலைகளை அதிகரிக்காதவன். நான்கு, நல்லதொரு ஒழுங்கு அற்றவன். ஐந்து, மார்க்கம் தவறி செல்பவன். இதெல்லாம் சொல்லிட்டு உன்னை பணிந்த பின் அவன் சிறிது சிறிதாய் வளர்ந்து கலைகளும் விருத்தியாகி, கலைகள்னா அந்த பிறை விருத்தியாகி பௌர்ணமி அன்று பூர்ணச்சந்திரனாய் ஆகிவிடுகிறான் அப்படின்னு சொன்னவர். இன்னொரு அர்த்தமா, பாபம் உள்ளவன், பிறைச்சந்திரன், ஒவ்வொரு நாளும் தேய்பவன், உருண்டையா இல்லாதவன், அதான் ஒழுங்கற்றவன் அப்படிங்கிறது. உருண்டையா இல்லாதவன், மார்க்கம் தவறி செல்வான கோணல் உருவமா, கோணலா இருக்கும் அந்த பிறை. அப்படி இந்த மாதிரி ஸ்லேடைகள் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். ஸ்லேடையாக பிரயோகிக்க பெற்ற பதங்கள்லாம் விகலகா, விருத்தஹீனகா, சுவக்ரகா, நிஷ்கலங்கா, புஷ்கலகா, சத்விருத்தகா, தசகுணகா. தசகுணன 10 விரல்களும் நகங்கள் என்று 10 சந்திர வடிவலாய் ஆகிவிட்டன என்று. ஸோ தாமரையை நிகர்க்கும் திருமுகமுடையவனே, யஜ்ஞப்பிரியனே, வரம் தரும் பெருமாளே, சந்திரன் பெருமாளின் திருநகங்கள் என்று வியாஜத்தாலே பெருமாளை ஆசிரயித்தனாய் ஆகிறான், நன்மை பெற்று பூர்ணத்துவமாகிறான் என்று ஒரு ஆச்சரியமான அனுபவம். சந்திரன் ருத்ர சகா, பாபமுடையவன், தன்னில் களங்கமுடையவன். ருத்ரனுக்கு தொண்டு செய்வதாக அவன் சிரோபூஷணமாயினான், சிரசுக்கு ஆபரணமானான் தொண்டு செய்வதாக நினைத்து. வித்யாஹீனன், பூர்ண கலைகளற்று மூலியான நிலையை உடையவன், நல்லொழுக்கமற்றவன், உருண்டை வடிவு போல் குறை தோற்றமுடையவன், வழி தவறி நடப்பான், கோணலான உருவெய்தியவன். இப்படியெல்லாம் ஆனவன் பிறகு உன் திருவடித்தாமரைகளை ஆசிரயித்தான். உன் திருநகங்கள் சந்திரனையே சாயாரூபமாக கொண்டிருந்தவை என்பது கவி கல்பனையாக தெரிவிக்கிறார். அப்படி ஆன பிறகு நித்தியமே களங்கமற்றவனாக, பூர்ணமாய், நல்லொழுக்கமுடையவனாய், நல்ல உருண்டை வடிவமுடையவனாய், 10 மடங்கு பெரியவனாய், அதாவது 10 மடங்கு பெரியவனாய், நல்ல தசைக்குரிய குணங்கள் ஆனவனாய். தசகுணகா அப்படின்னா 10 குணங்கள், பல குணங்கள் அப்படின்னு அர்த்தம். இல்லை 10 விரல்களும் நகங்கள் என்று 10 சந்திர வடிவலா ஆகிவிட்டன என்று 2 அர்த்தம். சந்திரனுடைய சரித்திரம் என்னன்னா, தட்சனுடைய 27 குமாரத்திகளை, 27 நட்சத்திரங்களுடைய பெயர்கள் உடையவர்களை மணந்தவன் சந்திரன். ரோகிணின்ற நட்சத்திரத்துக்கிட்ட மட்டும் பிரீத்தியை அதிகமாக உபேட்சித்தான், செலுத்தினான். ஸோ மீதி 26 பேரும் போய் தந்தையிடம் முறையிட்டார்கள். அவர் என்னை கவனிக்கவே இல்லை, ரோகிணியே பார்க்கிறார். தக்ஷன் சபித்தான். அதனால் க்ஷயரோகம் ஏற்பட்டது. 16 கலைகள் படிப்படியாக குறைந்து ஒரு கலை உடையவனானான். மாமனாரை பழி தீர்க்க ஷட்டகன், தன்னுடைய ஷட்டகர், ஏன்னா தட்சனுடைய இன்னொரு மாப்பிள்ள ருத்ரன், அவருடன் சேர்ந்து கொண்டான், கூட்டணி. அவனை ஒரு கலையோடு பிறைச்சந்திரனாக தன் தலையில் ஏற்று ருத்ரன் உபகாரம் பண்ணான், உதவினான். ஸோ தனது பாப்பநிலை, ரோகம் எல்லாம் தீர பெருமாளை ஆசிரயித்தான். பெருமாள் திருவடிகளின் திருநகங்கள் பூர்ண சந்திரனையே ஒக்கும் என்பது ரொம்ப அழகான ஒரு ஆச்சரியமான விஷயம். ஸ்ரீவத்சங்காச்சாரம் ரொம்ப அழகா ஆச்சரியமா அனுபவிக்கிறார். அம்போருக முக, தாமரையை ஒத்த திருமுகம் உள்ளவரும், பிரியமக, வேள்விகளை விரும்புபவருமான யஜ்ஞஸ்வரூபியே வரதா, சகாங்க, பாப்பமுடையவனும் கரை படிந்தவனும் ஆக. ஒன்று பாப்பமுடையவன் சகாங்கனா, இன்னொன்று கரை படிந்தவன். சசாங்க, சசாங்க அந்த சந்திரன். சம்போகோ, சிவனுக்கு சகா சன், தோழனாகிறான். சம்போகோ, அந்த சிவனுக்கு சேவாம் குர்வன், தொண்டை ஆற்றுகிறான், தொண்டு புரிகிறான். எப்படி தொண்டு புரிகிறான்? விகலகா, கலை அறிவு அற்றவனாயிருக்கிறான். இன்னொரு அர்த்தம் மூலியாயிருக்கிறான், அதாவது பிறையாயிருக்கிறான். ஒன்று பிறை மூலி, இன்னொன்று கலா, ஒரு கலை. அந்த கலை 15 கலை
பூர்ணமா பௌர்ணமிக்கு முன்னாடி 15 கலை, அப்புறம் பின்னாடி 14 கலை. ஸோ விருத்தஹீனகா ஒழுக்கமற்றவனாய், உருண்டை வடிவு அற்றவனாய் 2 அர்த்தம். சுவக்ரஹா சன் தடம் மாறி செல்பவனாய் 2வது அர்த்தம் கோணலான உருவமைப்பு கொள்ளவனாய். நகச்சத்மனா தேவரீர் திருநகங்கள் என்ற ஒரு வியாஜத்தால், ஒரு பிரிடெக்ஸ்ட். தொற்பாதாப்ஜே தேவரீர் திருவடி தாமரையை ஆஸ்ரித்யா அடைந்து, நித்தியம் எப்போதும், நிஷ்கலங்கா கரையற்றவனாய், பாபம் நீங்க பெற்றவனாய், புஷ்கலகா தினமும் பூர்ணச்சந்திரனாய் நிறைவு பெற்றவனாய், சத்விருத்தகா நல்லொழுக்கமுள்ளவனாய், நன்கு உருண்டை உருவமாய், தசகுணகா 10 மடங்கு பெரியவனாய், நல்ல தசைக்குள்ள நற்குணங்களை உடையவனாய், அபூத் ஆனான். ஸோ பெருமான் ஸ்ரீ தேவாதிராஜனின் திருவடிகளில் உள்ள திருநகங்களை இதன் பூர்ண சந்திரன்களாக வர்ணிக்கிறார். 10 நகங்களும் 10 பூர்ண சந்திரங்கள் பௌர்ணமி மாதிரி இருக்கான். நகங்கள் வட்டமாயும் அழுக்கில்லாமும் செவ்வெளிராகவும் கோணல் இல்லாமும் இருப்பது பற்றி இவைகளை சந்திரனாக வர்ணிப்பது கவிகளின் மரபுப்படியான வர்ணனை இருந்தாலும் அரிய பெரிய சாஸ்திர அர்த்தங்களை இங்கு ஆழ்வான் ஆச்சரியமாக அருளி செய்கிறார். சிவனின் சிரசில் உள்ள பிறைச்சந்திரன் வளைந்து முழு உருவில்லாமல் களங்கத்துடன் வட்டம் இல்லாமல் உள்ளான். எம்பெருமானின் திருவடிகளிலோ அப்படி எதுவுமே கிடையாது. முழு உருவா இருக்கிறான், களங்கமும் இல்லை. அந்த மாதிரி இத்தகைய குற்றங்கள் வரதனுடைய திருவடியை பற்றினால் குற்றங்களே வராது. அதுதான் இங்க திருவுள்ளம். தட்சரிடம் உள்ள கோபத்தால் தட்சனை அவமரியாதை செய்ய எண்ணம் கொண்டான் சிவன். தட்சனுடைய பெண்களான 27 வகை நட்சத்திரங்களை சோமன் எனப்பட்ட சந்திரன் மணந்தான். ரோஹிணியிடம் மட்டிலும் மிக்க அதிகமான பிரீத்தியுடன் இருக்கும் சந்திரன் மற்றைய அஸ்வினி போன்றவர்களை வெறுக்க தலைப்பட்டான். இதனால் வெகுண்ட 26 பெண்களும் தந்தையான தட்சனிடம் தெரிவிக்க அவரும் சந்திரனை கூப்பிட்டு கட்டுப்படுத்தினார். மீளவும் அதை நிலையில் சந்திரன் அப்பவும் அதே மாதிரி இருப்பது கண்டு வெதும்பிய தட்சன் சந்திரனை க்ஷயரோகத்தால் அழிந்து போக சபித்தான். தினமும் ஒவ்வொரு கலை, 16ல் 1 பங்கு ஒரு கலை, தினமும் ஒவ்வொரு 1/16 தினமும் குறைய ஆரம்பித்தது. கடைசியில் ஒரு கலை மட்டிலுமே உள்ள போது தட்சனின் பிறவி பகையும் தனது ஷட்டகருமான சிவனை அடைந்தான் சந்திரன். தட்சனை பழி தீர்க்க எண்ணிய சிவன் ஒரு கலையுடன் என்றும் சிரஞ்சீவியாய் வாழும் வகையை திங்களுக்கு அந்த சந்திரனுக்கு அளித்து அவனை தன் தலையில் வைத்து தட்சனிடமிருந்து காத்தான் என்பது புராணம். இதையே சம்போ ஷகா என்று இங்கு ஆழ்வான் தெரிவிக்கிறார். இது மகாபாரதத்தில் வருது, ஸ்ரீமத் பாகவத்தில் வருது, எல்லாத்திலும் விளக்கம். தலையால் தாங்கி காப்பளிப்பதை விட காலால் ஆட்கொண்டு பேரருளாளன் காத்ததே சிறப்பாய் அமைந்தது என்பதை ஆழ்வான் தெரிவிக்கிறார். இங்கு ஆழ்வான் அந்த ஸ்லேடை அலங்காரம் முறைப்படி அருளிய அழகே அழகு, ஆச்சரியமான அழகு. இந்த சந்திரன் பல கலைகளை அடைந்ததும் தட்சசாபத்தால் தேய்ந்து வந்ததையும் கலைகளுக்கு தலைவனான ஸ்ரீ ஹயக்ரீவன் அருளால் ஒரு லேசம் கலையை பெற்றவனான சிவனும் கலாதரன் என்று பெயர் பெற்று மதிக்க பெற்றதையும் சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். ஸோ இந்த மாதிரி இந்த சுந்தரபாகுஸ்தவத்தில் 68வது ஸ்லோகத்திலையும் இதை தெரிவிக்கிறார். இதே விஷயத்தை சுவாமி குரத்தாழ்வான். அடியேன் ஆழ்வான் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. தன்யோஸ்மி அடியேன்.